நம்ம வாழ்க்கையில முக்கியமான தருணத்துல கடைசி நிமிடத்துல நம்ம எடுக்கக்கூடிய அந்த முடிவு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய ஒண்ணா மாறும். இந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் மொமெண்ட் அப்படிங்கிறது வாழ்க்கையில எப்பவாவது ஒரு தடவை தான் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு மேஜிக்கல் மொமெண்ட் தான் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியில நடந்திருக்கு. இந்த வருஷம் நடந்துட்டு இருக்கிற உலக கோப்பை தொடரோட இறுதி போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க இந்திய அணி. இதுக்கு அவங்க எடுத்த அந்த கடைசி நிமிட முயற்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வீராங்கனைய பத்தி இன்னைக்கு கிரிக்கெட் உலகம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வெறும் 25 வயதுல இந்திய அணி மிக முக்கியமான இறுதி போட்டிக்கு முன்னேற காரணகர்த்தாவா அமைஞ்சிருக்காங்க ஜெமிமா. யார் இந்த ஜெமிமா அப்படின்னு பார்த்தோம்னா, மும்பையை சேர்ந்த இவங்க தன்னோட 4வது வயதுல இருந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு காரணம் இவங்களோட அப்பா தான். இவங்களோட அப்பா இவான் ஒரு பள்ளியில ஸ்போர்ட்ஸ் டீச்சரா இருக்காங்க. அங்க தன்னோட மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே ஒரு ஈக்குவலா ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஆசிரியரா இருக்காங்க. தனக்கு 2 மகன்கள் 1 மகள் இருக்காங்க. அப்படிங்கும் போது 3 பேருமே ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவர் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணிருக்காரு. தன்னோட மாணவ மாணவிகளை ட்ரீட் பண்ற மாதிரியே தன்னோட பசங்க கிரிக்கெட் விளையாடும் போது அவங்களுக்கு பவுலிங் போடு அப்படின்னு தன்னோட பொண்ணையும் கூடவே சேர்த்து விளையாட வச்சிருக்காங்க. அப்படிதான் ஜெமிமாவோட வாழ்க்கையில கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அறிமுகமாகுது. ஜெமிமா படித்த பள்ளி அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் விளையாட்டுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் தரக்கூடிய பள்ளியா இருந்தாலும் கிரிக்கெட் மாதிரியான விளையாட்டு அப்படின்னு வரும்போது ஜெமிமா கூட சேர்ந்து விளையாடக்கூடிய எல்லாருமே ஆண்களா தான் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்கள் கூடலாம் சேர்ந்து நான் ஒரு கிளப் டோர்னமெண்ட்ஸ்லாம் விளையாடணும் அப்படின்னா நான் விளையாடிருக்கேன் அப்படின்னு ஜெமிமாவே ஒரு முறை சொல்லியிருக்காங்க. ஸோ அங்க இருந்து தான் அவங்களோட ஜேர்னி அப்படிங்கறது ஆரம்பிச்சாலும் கிரிக்கெட் மட்டுமே ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களோட வாழ்க்கை பயணமா இருக்கல. ஏன்னா ஒரு பக்கம் ஹாக்கி, இன்னொரு பக்கம் ஃபுட்பால், இன்னொரு பக்கம் பேஸ்கெட் பால், எல்லா விளையாட்டுகளையும் தொடர்ச்சியா விளையாடக்கூடிய ஒருத்தரா தான் ஜெமிமா இருந்திருக்காங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல ஒரு பக்கம் மாநில அணிக்காக கிரிக்கெட் விளையாடக்கூடிய வாய்ப்பு ஜெமிமாக்கு கிடைக்குது. இன்னொரு பக்கம் ஏற்கனவே மாநில அணிக்காக இவங்க ஹாக்கி விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னதான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சூழல் ஜெமிமாக்கு உருவாகுது. இது உருவான ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 2012ஆம் ஆண்டு. ஸோ அந்த சமயத்துல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்ல நான் கிரிக்கெட் பக்கம் போறேன் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறாங்க. அப்ப அவங்களோட வயது அப்படிங்கிறது வெறும் 12. அதாவது அண்டர் 19க்காக தான் மகாராஷ்டிரா அணிக்கு விளையாடுற வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த சமயத்துல அவங்க எடுத்த முடிவு அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவங்கள கொண்டு போய் சேர்க்குது. அந்த 12 வயதுல இருந்து அடுத்த 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஜெமிமாவோட வாழ்க்கையில மிக முக்கியமான ஆண்டுகளா இருந்திருக்கு. குறிப்பா 2017ஆம் ஆண்டு இந்த வருடம் தான் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஒரு நாள்ல ஒரு இரட்டை சதத்தை பதிவு பண்றாங்க ஜெமிமா. ஸ்மிருதி மந்தனாக்கு அப்புறமா இப்படி ஒரு இரட்டை சதத்தை பதிவு பண்ண 2வது இந்திய வீராங்கனை அப்படிங்கிற பெருமை அவங்க கிட்ட இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே 2017ஆம் ஆண்டு இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு அந்த சர்வதேச போட்டிகள்ல ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த முறை இந்திய அணி இறுதி போட்டிக்கு முன்னேறாங்க. ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி நிச்சயமா இந்த முறை கப்பை ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும் போது இங்கிலாந்துக்கு எதிரான அந்த போட்டியில இந்திய அணி தோல்வியை தழுவுறாங்க. அதுவும் ரொம்ப சொற்ப ரன்கள் வித்தியாசத்துல தான். இது மொத்தமாவே விமென்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹார்ட் புரோக்கன் மொமெண்டா பார்க்கப்பட்டது. ஆனா அந்த மொமெண்ட் தான் மகளிர் கிரிக்கெட் அணியோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு ஜெமிமா ஒரு இடத்துல சொல்றாங்க. ஏன்னா அந்த சமயத்துல அந்த தோல்வியில இருந்து முடிச்சுட்டு அந்த டோர்னமெண்ட் நியூசிலாந்துல நடக்குது. அதை முடிச்சுட்டு இந்திய அணி நாடு திரும்புறாங்க. அப்ப பிசிசிஐ எல்லாரையும் கூப்பிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்டர் 19 அண்டர் 15 இந்த மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்கல்ல மகளிர் அணி, அவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்மளோட விமென்ஸ் டீம் சீனியர் டீம் வராங்க, அவங்கள வெல்கம் பண்றதுக்கு பெருசா மென்ஸ் டீமுக்கு வர மாதிரியான கிரௌட்லாம் ஏர்போர்ட்டுக்கு வரமாட்டாங்க. ஸோ நம்ம தான் அவங்கள போய் ரிசீவ் பண்ணணும், எல்லாரும் காலையில 5 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் எல்லாரும் கிளம்பி ஒன்னா ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா இவங்களுக்கு முன்னாடியே ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ஏர்போர்ட்ல மகளிர் அணியை வெல்கம் பண்றதுக்காக நின்றுருந்தாங்களாம். அந்த சமயத்துல ஜெமிமாக்கு தோணிருக்கு, இதுதான்ப்பா பயங்கர சேஞ்சிங் மொமெண்ட், நானும் ஒரு நாள் இந்திய அணிக்காக இந்த மாதிரி ஒரு உலக கோப்பையில விளையாடணும் அப்படின்னு நினைச்சேன்னு இப்ப ரீசெண்டா இந்த மகளிர் உலக கோப்பை இந்த வருஷம் தொடங்குறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்டர்வியூல ஜெமிமா அதை பகிர்ந்திருந்தாங்க. ஜெமிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த 2017க்கு அப்புறமா உடனடியாவே அவங்களுக்கு 2018 இந்தியன் டீமுக்கு டெபியூ ஆகிற வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குது. அட் அ டைம்ல T20 ஒரு நாள்னு 2 அணியிலையுமே அவங்களுக்கு வாய்ப்பு உருவாகுது. இந்த 2
2 வாய்ப்புகளையுமே வந்து அவங்க நல்லா தான் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. அதனால தொடர்ச்சியா அவங்களுக்கு இந்திய அணியில வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஆனா 2022ஆம் ஆண்டு ஒரு நாள் உலகக்கோப்பை தொடர் நடக்குது. அந்த தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்ட சமயத்துல அதுல ஜெமிமாவோட பெயர் இடம்பெறல. அது அவங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஹார்ட் ப்ரோக்கன் மொமெண்டா இருந்திருக்கு. ஆனா அந்த சமயத்துல அதை பத்தி அவங்க வந்து யார்கிட்டயுமே சொல்லல. இப்ப ரீசெண்டா ரோஹித் சர்மாவை வந்து ஒரு தடவை நான் மீட் பண்ணியிருந்தேன். அப்ப அவர்கிட்ட நான் வந்து ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். சார், நீங்க ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருந்தீங்க, ஆனா உங்களை வந்து 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பையில இருந்து டிராப் பண்ணாங்க, நீங்க வந்து அந்த 15 பேர் கொண்ட பட்டியல்ல இடம்பெறல. ஸோ அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது, நீங்க அதை எப்படி கோ த்ரூ பண்ணி வந்தீங்க அப்படின்னு நான் வந்து அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து எனக்காகவே சொன்ன ஒரு பதில் மாதிரி இருந்தது. அது வந்து அந்த பதில் தான் என்னோட வாழ்க்கையில ஒரு மிக முக்கிய டேர்னிங் பாயிண்டாகவும் அமைஞ்சது அப்படின்னு ஜெமிமா சொல்லியிருக்காங்க. அப்ப ரோஹித் சர்மா சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்காக விளையாடணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் கனவா இருக்கும், உலகக்கோப்பையில இந்தியாவுக்காக விளையாடணும் அப்படிங்கிறது உச்சபட்ச கனவா இருக்கும். ஸோ அந்த கனவு எனக்கு கை கூடுற சமயம் வந்து அப்படியே கிட்ட இருக்கும் போது அதை வந்து என்னை விட்டு தள்ளி போயிடுச்சு. அந்த சமயத்தில் நான் ரொம்பவே வந்து மோசமான ஒரு மனநிலைமையில இருந்தேன். எனக்கு என்ன பண்றது அப்படிங்கிறதே தெரியல, யார்கிட்ட பேசணும் எதுவுமே தெரியல. அப்ப ஒரே ஒரு நபர் என்னை வந்து அன்னைக்கு நைட்டு ஒரு டின்னருக்கு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போயிட்டு உனக்கு எல்லாமே வாழ்க்கையில நல்லா நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நபர் வேற யாரும் இல்லை, யுவராஜ் சிங் தான். ஸோ அங்கிருந்து தான் என்னோட வாழ்க்கையில வந்து ஓகே, நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளோட வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 10 ஆண்டுகள் அப்படிங்கும் போது மொத்தமாக நான் வந்து இந்திய அணியவே வந்து டேக் ஓவர் பண்ணி நான் வந்து இந்தியன் டீமுக்கு கேப்டன் ஆயிட்டேன். என்னோட லைஃப்ல எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருந்தது அப்படிங்கிற விஷயத்த பகிர்ந்திருந்தாரு. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து கண்ணில் இருந்து தண்ணிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நானே வந்து என்னை வந்து உள்ளுக்குள்ள சொல்லிக்கிட்டேன், வேண்டாம் ஜெமிமா, அழுதுறாத அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் 2022 உலகக்கோப்பை அணிக்கு நான் தேர்வாகாத சமயம் என்னோட மனநிலைமை அப்படிங்கிறது இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளவு விஷயங்களை கடந்து தான் இந்த முறை அவங்களுக்கு வந்து உலகக்கோப்பையில விளையாடுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சது. அதுவும் வந்து அவங்களோட ஒரு நீண்ட கால கனவு அப்படிங்கிறத தாண்டி முதல் முறையா உலகக்கோப்பையில இந்திய அணியை ரெப்ரசென்ட் பண்ண போறோம், ஒரு நாள் உலகக்கோப்பை, அதுவும் நம்மளோட மண்ணிலேயே நடக்கிற போட்டி அப்படிங்கும் போது இன்னுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒண்ணு அப்படின்னு ஜெமிமாக்கு தோணியிருக்கு. ஸோ எப்படியாவது இதுக்கு பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஜெமிமாவோட எண்ண ஓட்டமாகவும் இருந்திருக்கு. ஆனா அவங்க எதிர்பார்த்தபடி இந்த டோர்னமெண்ட் அவங்களுக்கு அமையல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 30ஆம் தேதி தொடங்குது. இப்போ அக்டோபர் 30ஆம் தேதி தான் அவங்க வந்து செமிஃபைனல்ஸ்ல இந்தியாவுக்காக வந்து ஒரு சதத்தை பதிவு பண்ணி இந்தியாவை வெற்றி பெற செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு மாத இடைவெளி இருக்குல்ல, இது வந்து அவங்க லைஃபோட ஒரு டஃபஸ்ட் மொமெண்டா இருந்திருக்கு. அதாவது ரொம்ப ஒரு டீப்பஸ்ட் டிப்ரெஷன் ஜோன்லயே தான் இருந்தேன் அப்படின்னு ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க ஜெமிமா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் போட்டியில அவங்க வந்து டக் அவுட் ஆகுறாங்க. 2வது போட்டி ஸ்டார்ட் பண்ணது நல்லா தான் ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு 30 ரன்னுக்கு அப்புறம் எடுத்ததும் அவுட் ஆயிடுறாங்க. மறுபடியும் 3வது போட்டியில டக் அவுட். 4வது போட்டி தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்த 330 ரன்னை இந்தியா அடிச்சு தோத்து போனாங்கல்ல அந்த போட்டி. அதுலயும் ஜெமிமாவோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 33 ரன் தான். அதுக்கப்புறம் பார்த்தா 5வது போட்டியில அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு டிராப் பண்ணப்படுறாங்க. ஸோ இப்படி ஏற்ற இறக்கங்களோட தன்னோட கரியர் கிராஃப் வந்து இந்த உலகக்கோப்பையில இருந்தது. மிகுந்த மன உளைச்சலுக்கு தன்னை ஆளாக்கி தினமும் தன்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கதறி அழுதுருக்காங்க ஜெமிமா. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியில் அருந்ததி அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி அழுதுகிட்டே இருப்பாங்களாம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஜெமிமாக்கே என்ன ஆயிடுச்சுன்னா, அருந்ததி ப்ளீஸ் என் முன்னாடி வராத, உன்னை பார்த்தாலே நான் அழுதுருவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து போயிருக்கு. இந்த சமயம் எல்லாமே வந்து இந்திய கிரிக்கெட் அணியில் இருக்கிற சில வீராங்கனைகள் என் கூடவே இருந்து இந்த மொத்த ப்ராசஸையும் நான் கோ த்ரூ பண்ணுறதுக்கு காரணகர்த்தாவாக அமைஞ்சிருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அந்த அரையிறுதி போட்டி வந்து ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த போட்டி ஆரம்பிக்கும் போது நினைச்ச என்னவா இருக்கும் அப்படின்னா, இதுக்கு இந்திய அணி வந்து செமிஃபைனல்ஸ்க்கு வராமே இருந்திருக்கலாம். ஏன்னா ஆஸ்திரேலியா கூட விளையாடுறாங்க. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் 2017 உலகக்கோப்பை இந்தியா ஃபைனல்ஸ் போனாங்கல்ல, அந்த சமயத்தில் ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சிருந்தாங்க. அது மட்டும்தான் ஆஸ்திரேலியா வந்து உலகக்கோப்பையில் தோத்த ஒரு நாள் போட்டியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நடந்த 2022 உலகக்கோப்பை ஆகட்டும், இந்த டோர்னமெண்ட் ஆகட்டும், எதுலையுமே அவங்க வந்து தோல்வியவே தழுவல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான டீமாக இருக்காங்க. நிச்சயமா இந்த முறை கோப்பையை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிற அணிகளில் ஒருத்தராகவும் அவங்க இருக்காங்க. ஸோ இவங்க கூட வந்து இந்தியா செமிஃபைனல்ஸ் விளையாட போறாங்களே, எப்படி இருக்க போகுது, இதுக்கு பதிலாக நமக்கு ஒரு சவுத் ஆப்பிரிக்காவோ இல்லை இங்கிலாண்டோ கிடைச்சிருக்கலாமே அப்படிங்கிறதான் எண்ண ஓட்டமாக இருந்தது ரசிகர்களுக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா,
ரொம்பவே நல்லா வந்து இந்திய அணி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நிச்சயமாக வந்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு தான் இருந்திருக்கும். ஏன்னா 338 ரன் அடிச்சிட்டாங்க, இதை எப்படி சேஸ் பண்ண முடியும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி 331 சேஸ் பண்ணதான் வந்து ஹிஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ இப்போ இந்தியா வந்து ஜெயிக்கிறதை விட ஒரு வரலாற்று வெற்றியை பதிவு பண்ண வேண்டிய கட்டாயமும் இருக்குது. அப்படிங்கும்போது தான் அந்த ஜெமிமாவோட அந்த மேஜிக்கல் மொமெண்ட் அப்படிங்கிறது நடந்தது. அவ்வளவு ப்ரெஷர் இருந்தாலும் எந்த இடத்துலையுமே வந்து ஜெமிமா தன்னோட நிதானத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. வழக்கமாக வந்து தனக்கு ஒரு சந்தோஷமான மொமெண்ட் நடக்கும் போதெல்லாம், குறிப்பாக வந்து இந்த சதம் அடிக்கிற மாதிரியான மொமெண்ட் எல்லாம் நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு கிட்டார் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்திய அணியோட முக்கியமான வெற்றி தருணங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த கிட்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு அங்கமாகவே இருக்கும். ஏன்னா அங்கே ஜெமிமா, கிட்டார், அவங்களோட பாடல் அப்படிங்கிறதும் வந்து இந்திய அணி கூட சேர்ந்தே பயணிக்கக்கூடிய ஒன்று. ஸோ அதை வந்து எப்பவுமே களத்திலையும் செஞ்சு காட்டக்கூடிய ஒருத்தவங்களா இருப்பாங்க. ஆனா இந்த முறை ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அந்த சதத்தை பதிவு பண்ணப்ப கூட அந்த வெற்றி கொண்டாட்டம் எதுலையுமே அவங்க ஈடுபடல. அதுக்கு காரணம் அவங்க தன்னோட வேலையை இன்னும் முடிக்கல அப்படின்னு நினைச்சதுதான். இந்தியா ஜெயிச்சா மட்டும்தான் இன்னைக்கு என்னோட வேலை அப்படிங்கிறது முடிவடையும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க ஜெமிமா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி 127 ரன்கள் அடிச்சாங்க. இதுதான் அவங்களோட ஒரு நாள் கிரிக்கெட் தொடரோட பெஸ்ட் ஸ்கோராகவும் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்கோர் அப்படிங்கிறது இன்னையோட முடிவடையக்கூடியது கிடையாது. இது வந்து ஆண்டாண்டு காலங்களுக்கு நம்ம வந்து மகளிர் உலக கோப்பை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போதும் ஜெமிமாவோட இந்த இன்னிங்ஸ் அப்படிங்கிறதும் பேசப்படக்கூடிய ஒன்றா இருக்கும். ஆனால் ஜெமிமா இந்த ஒரு மாதம் மட்டும் இல்லை, கடந்த ஓராண்டுகளாக கடந்து வந்த பாதையே ரொம்பவே வந்து கடினமான ஒன்றா தான் இருந்திருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒட்டுமொத்த இந்தியர்களோட ரிலீஜன் அப்படின்னா அதை கிரிக்கெட்னு சொன்னால் பெரும்பாலானவங்க ஏற்றுப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கிரிக்கெட் அப்படிங்கிறது நம்மளோட ரத்தத்தில் கலந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட கிரிக்கெட்டை வந்துட்டு கொண்டாடும் விதமாக ஜெமிமாக்கு வந்து மும்பையில் இருக்கிற ஒரு கிளப்ல ஒரு ஹானரரி மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது கிடைக்குது. ஆனால் ஜெமிமாவோட அப்பா அந்த மெம்பர்ஷிப்பை தவறாக பயன்படுத்தி மதம் மாற்றும் முயற்சிகளுக்கெல்லாம் வந்து ஈடுபட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அந்த சிறப்பு மெம்பர்ஷிப் வந்து ஜெமிமா கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது. இதனால நிறைய நெகட்டிவ் விமர்சனங்களுக்கு ஆளாகி இருந்தாங்க ஜெமிமா. ஸோ அதில் இருந்து மீண்டு வந்து இப்போ அப்படியே ஒரு வருஷத்தில் வாழ்க்கையே மொத்தமாக புரட்டி போட்ட மாதிரி இப்போ ஜெமிமாக்கு எல்லா விஷயங்களுமே வந்து பாசிட்டிவாக நடந்திருக்கு. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கன்க்ளூட் பண்ணும்போது ஜெமிமா சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையுமே இழந்திருக்கலாம், ஆனால் முயற்சி செய்யறதை மட்டும் கைவிட்டுறாதீங்க, ஏன்னா கடவுள் உங்களுக்காக போராடுவார் அப்படிங்கிற பைபிள் வசனத்தோட தன்னோட இன்டர்வியூவை அவங்க முடிச்சிருந்தாங்க.